என் பேர் சிவசக்தி. திரைப்படத்துறையில் குத்தூசின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய அறிமுகம் தான். அந்த படம் இயற்கை வேளாண்மை பற்றிய படம் தான். நீங்கள் யூடியூப்பில் G5ல படம் இருக்கு, முடிஞ்சா பாருங்க. அந்த படம் மூலமா நம்ம சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, இப்போ தண்ணி இருக்கிற மாதிரி இயற்கையை போட்டினா நாம் எல்லாரும் இயற்கையோடு வாழும் என்பதுதான் அந்த படத்தோட மைய கருத்து. இங்க இருக்கிற எனக்கு நான் ஒரு என்னை விட பெரிய சாதனையாளர்கள் எல்லாரும் சாதிச்சவங்க தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் எனக்கு ஒரு ஏக்கர் நிலம் தான். அதை வச்சு நாட்டு மாடு வளர்த்துட்டு இயற்கை விவசாயம் பண்ணி எங்கள் ஊரில் தொடர்ந்து 3வது வருடமாக இயற்கையை போட்டு விழா நடத்தி கொண்டுட்டு இருக்கேன். விவசாயம் அதை சார்ந்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுத்துருக்கேன். இப்போ தண்ணி அப்படின்னு ஒரு கண்டென்ட் நம்ம என் படத்திலே கூட நீங்கள் இருக்கும். தண்ணின்றது உயிர் தேவையான விஷயம். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, பொதுவாகவே நம்ம தலைமுறைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நான் மீடியா மூலமாக, அதாவது என்னுடைய கலைத்துறை மூலமாக நம்ம செய்ய வேண்டிய பணியாக என்ன எடுத்துக்கிறேன்னா, வரும் தலைமுறைக்கு என் பிள்ளையோ உங்கள் பிள்ளைங்களோ எல்லாருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு மைய புள்ளி கருத்து என்னன்னா, இயற்கையை நேசிக்கணும், இயற்கையோடு வாழணும், முடிந்தவரைக்கும் பேராசை கொள்ளாமல் இயற்கை வளம் பண்ணாமல் வாழ்வதுதான் சிறந்தது என்று என்னுடைய அடிப்படை கருத்தாக வச்சிருக்கேன். எனக்கு முன்னாடி இருக்கிற பல கோடி ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் சொன்ன அடிப்படை தத்துவமே அதுதான். நீங்க நாகரிக மோகத்துல அதிகபட்ச பேராசையில எல்லாத்தையும் நம்ம ஓவரா எடுத்துக்கிறது விளைவுகள் தான். அதுல ஒண்ணு தண்ணி. சரி, நாம என்ன செய்யணும் அப்படின்னு என்னுடைய விஷயமா நம்ம சொல்ல வேண்டியது,